பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இப்படி இருக்கீங்க? எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட பிரசங்கி 7:29 அந்த வேத வசனத்தை தியானிப்போம். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனோ மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ஆமென். இன்றைக்கு என்ன வேத அர்த்தம் அப்படின்னா, மனுஷனை கடவுள் படைக்கும் பொழுது என்ன செஞ்சிருக்காங்க? மிக சிறப்பா செம்மையானவனாக நம்மளை என்ன செஞ்சிருக்காங்க? படைச்சிருக்காங்க. பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ அழகழகா இருக்காங்க. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற முகம் மூக்கு இன்னொரு மனுஷனுக்கு இருப்பதில்ல, ஒரு மனுஷனுக்கு இருக்கிற கண்ணு இன்னொரு மனுஷனுக்கு இருப்பதில்ல. ஒவ்வொருத்தவங்களையும் ஏசப்பா 2 கண்ணு, மூக்கு, வாய், காது, கை, கால்கள் அழகழகா டிஃப்ரெண்டா என்ன செஞ்சிருக்காங்க? படைச்சிருக்காங்க. ஒருத்தரை போல இன்னொருத்தர் இருப்பதில்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட், ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களை வச்சுதான் என்ன செஞ்சாங்க? கடவுள் படைக்கும் பொழுது படைத்தாங்க. அது மாத்திரம் இல்ல, மனுஷன் தனிமையா இருக்க கூடாதுன்னு ஏற்ற துணையையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? உண்டாக்கி கொடுத்து அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், பிள்ளைகள் குடும்பமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் உண்டாக்கினாங்க. ஆனா அந்த வசனத்துல 2வது பிற்பகுதி இப்படி சொல்லுது, அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். பாருங்க, நம்ம என்னென்ன காரியங்கள் செய்யறோம். நம்மளை கடவுள் நல்லா செம்மையானவனா படைச்சிருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? டக்குன்னு அடுத்தவங்களை பார்த்து என்ன செய்யறோம்? பொறாமப்படுறோம், போட்டி போடுறோம். அவங்க கிட்ட எப்படி பொய் சொல்லலாம், எப்படி நடிக்கலாம், ஒருத்தவங்களை என்ன செய்யலாம், எப்படி ஏமாத்தலாம், அவங்க கிட்ட என்ன காரியத்தை சொல்லி என்ன செய்யலாம், தப்பிக்கலாம், இந்த ஒரு பொருளை நம்ம எப்படி களவாடலாம், இந்த ஒரு பணத்தை நம்ம என்ன செய்யலாம், அடுத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம எப்படி அதை திருடி நம்மளுடையதா வச்சுக்கலாம், ஒரு சொத்து இருந்துச்சுன்னா அதை எப்படி நம்மளுடையதா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்? அநேக உபாய தந்திரங்களை நம்மளே என்ன செஞ்சிரும்? வருவித்து கொள்கிறோம். அப்ப கடவுள் படைக்கும் போது நம்மளை நல்லா படைச்சிருக்காரு, நம்ம என்ன செய்யறோம்? திருடுறோம், போய் பேசுறோம், மாத்தி பேசுறோம், என்ன செய்யறோம்? டக்குன்னு பொறாமப்படுறோம், வன்கண்ணு பேசுறோம், அடுத்தவங்களை பரியாசம் எல்லாமே இப்படி பண்றோம். ஆனா நம்மளுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது நம்ம என்னமா செய்வோம்? உடனே சொல்ற ஒரே வார்த்தை, இந்த கடவுளுக்கு கண்ணு இல்ல, இந்த கடவுள் என்னைய சோதிச்சு பாக்குறாரு, இந்த கடவுள் என்னையே கைவிட்டுட்டார். ஏசப்பா நம்மளை யார்கிட்ட திருட சொன்னாங்களா? பொய் சொல்ல சொன்னாங்களா? ஏமாத்த சொன்னாங்களா? சகோதரனை குறித்து அவதூறு பேச சொன்னாங்களா? அப்படிலாம் கிடையாது தானே. இது எல்லா காரியங்களும் நம்ம செஞ்சுட்டு நம்மளுக்கு ஒரு கஷ்டம், ஒரு இயலாமை, இல்ல ஒரு பாடுகள், ஒரு உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செஞ்சிரோம்? ஈஸியா கடவுள் மேல என்ன செஞ்சிரோம்? பழி போட்டுரும். ஆனா நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒருபோது அப்படி இருக்கவே கூடாது. கடவுள் நம்மளை படைக்கும் பொழுது செம்மையானவனா படைச்சு நம்மளுக்கு தேவையான வீடு, வாசல்கள், சாப்பிடுவதற்கு எவ்வளவோ தானியங்களை கொடுத்துருக்காங்க, எவ்வளவோ விலங்குகள் இருக்குது, நம்மளுக்கு எந்த குறைவின்றும் படைச்சாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நம்மளே நம்மளுக்கு தேவையான காரியங்களை என்ன செய்யறோம்? தந்திரமா வாழ்றோம். அப்படி இருக்கும் பொழுது கடவுள் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க? ஒருபோது ஆசீர்வதிக்க மாட்டாங்க. பைபிள்ல வசனம் ஒரு இடத்துல இப்படியா இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்ற அந்த பயம் நம்மளுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த காரியத்தை பேசலாமா, பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி கணக்கு கொடுத்து கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், கர்த்தர் கவனித்து அறிகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பயத்தோட ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது நம்மளையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பத்துல இருக்க பிள்ளைகளை எல்லாரும் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நாளில் கூட இந்த வேத வசனத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கொடாக்கூடிய ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரம் இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய சேனல்ல வரக்கூடிய தேவ செய்தி தொடர்ந்து உங்களுக்கு நீங்க கேட்கணும் அப்படின்னா எங்க சேனலை நீங்க என்ன செய்யுங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.